பாறை மீது கட்டப்பட்ட வீடு. தெய்வமே, மது போதனைகள் எப்பொழுது மக்களின் மனங்களை ஊடுருவியது. அவர்களின் உள்ளத்தில் அவை ஆழமாக பதிய, அதன் வழியாக ஒரு மாற்றத்தையும் வாழ்வில் ஒரு ஏற்றத்தையும் உம்மோடு நெருக்கமான உறவையும் தரக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு மனிதனின் முழு வாழ்வையும் அசைத்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. பழுதடைந்ததை செப்பனிட வாய்ப்புகள் கிடைத்தன. ஒவ்வொரு போதனையிலும் ஒரு சிறிய கதை, வாழ்வின் நெறி ஒளிந்திருந்தது. மக்கள் அதை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். ஆண்டவரே, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எவ்வளவு உறுதியாய் நிலையாய் நிலைத்திருக்குமோ, எந்த ஒரு புயலும் பெரும் காற்று மழையும் அதை நிலைகுலிய வைக்க முடியாதோ, அதே போல மீது நாங்கள் ஒவ்வொருவரும் இல்லங்களிலும் கட்டி எழுப்பி இருக்க வேண்டும். நீர் என்ற பாறையை அடித்தளமாய் எங்கள் இல்லம் அமைந்திருக்கும் பொழுது எந்த ஒரு நெருக்கடிகளும் எங்களை அசைத்து பார்த்திட இயலாது. நீர் எங்கள் இல்லத்தின் அடித்தளத்தின் பாறையாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் இல்லம் அது பிரசனத்தை தாங்கியதாக இருக்க வேண்டும். தினமும் குடும்ப ஜெபம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், கவலைகள் வரும் பொழுது விசுவாசத்தை இழந்து விடாமல் இருத்தல், இன்னும் அதிகமாயுமை கெட்டியாக பிடித்து கொள்ளுதல், முடிந்த உதவிகளை தேவையில் இருப்பவர்களுக்கு செய்தல், இவைகளை செய்து உம்மில் இணைந்து வாழ வரம் தாரும்.